வணக்கம் சார். வாங்க சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் இது வந்து ஒரு ஃபீட்பேக் இந்த செக்ஷனுக்கு. இது வந்து எனக்கு உண்மையிலே நான் ரியலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இந்த ஒரு கிளாஸில் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு. நிறைய தடவை எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல ஒரு இது ஒரு ஃபீலோட ஒரு கட்ஸோட பண்ணணும் அப்படி ஒரு பிஸ்னஸ் தேடுறப்ப எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து அது நிறைய ரிலேட் ஆச்சு. அதனால எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் அதுக்கு கொஞ்சம் நிறைய தேடி படிக்கிறப்ப என்னன்னா ஓரளவுக்கு எனக்கு வந்துச்சு. அப்போ நான் என்ன படிச்சிருந்தேன்னா, நான் ஒரு எப்படி லைசன்ஸ் எடுக்கணும், எப்படி இது பண்ணணும், ஷிப்மெண்ட் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தேன். நான் அதை நினைச்சிருக்கப்ப எனக்கு வந்து அப்போ ஒரு தாட் வந்துருக்கு. இப்போ இவ்வளோ வந்து நம்ம படிச்சிருக்கோமே, அது வந்து நான் எப்படி இருந்தாலுமே படிச்சேன். நான் ஒரு 6 மந்த்தாவே நான் வந்து இதை நான் படிச்சுட்டு இருந்தேன். 6 மந்த்தா நான் இதுக்குள்ளேயே நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து மைண்ட் அவ்வளோ இது தெரியல. எனக்கு வந்து யாரும் சப்போர்ட்டு கிடையாது, அந்த இடத்துல யாருமே பிஸ்னஸ் கிடையாது. 6 மந்த்தா இது பண்ணி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், பரவாயில்ல நம்ம 6 மந்த் இவ்வளோ இருக்கும், நம்ம அப்போ வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது இருந்தேன். இன்கேஸ் நான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டேன். நான் இன்கேஸ் வந்து பண்ணியிருந்தா ஷிப்மெண்ட்டு கண்டிப்பாக இங்கே நான் படித்ததோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேயே எனக்கு அவுட் ஆயிருக்கும். எல்லாமே எனக்கு கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா எப்படி பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஐடியா நான் வந்து ஒரு பையர்கிட்ட பேசுறப்ப நான் ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கேட்கலாம், அப்படி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட தாட் இருந்துச்சு. பட் வந்து இங்கே வந்து பார்க்குறப்ப டோட்டல் வியூவே எனக்கு சேஞ்ச் ஆச்சு. எனக்கு வந்து லேர்னிங் சொல்லி பார்க்குறப்ப எனக்கு ஒரு 3 to 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அடுத்து எனக்கு ஸ்கூல், காலேஜ், அடுத்து இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்டாக கிடைச்சது. இங்கே நான் கிளாஸ்ல படிக்கிறப்ப இத்தனை வருஷம் நான் என்னென்ன பழகி மறந்தேனோ அந்த விஷயத்த திருப்பி இங்கேருந்து நான் புதுசாக கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அதுவே திருப்பி யோசிச்சு திருப்பி அதே விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்க. அது நான் மறந்து போன விஷயத்தை திருப்பியும் நான் அதாவே ப்ராக்டிஸ் பண்ண வச்சேங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு திங்க் ஆன் பேப்பர் கான்செப்ட் வந்து இன்னும் எனக்கு நல்லா கொண்டு வந்தீங்க. அது அப்புறம் வந்து அந்த ஆஃப்லைன் திங்கிங் மைண்டு, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது நீங்க அந்த விஷயம் சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்றப்ப, அந்த வெளியில போறப்ப, அந்த ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த பொருள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அப்படி தாட் வந்துருச்சு. அந்த பொருள் ரேட்டு கூட நம்ம பேச கூட ரேட் அவர் கொடுக்குறாரு, ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து அந்த பொருளை எப்படி பார்க்கணும், இவர் ரேட்டை கூட அவங்க பார்க்க வேணாம், ஆனா அவர் எப்படி அதை வாங்கியிருப்பாரு, அந்த இதை நம்ம கால்குலேஷன் பண்ண பிரைஸ் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதை பேசிட்டு அதை அவர்கிட்ட வாங்கிட்டு அதுல ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிட்டு அப்படி எனக்கு அந்த பொருளை நிறைய ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிச்சு. எப்பயுமே என்கிட்ட இப்போ வந்து ஒரு பாக்கெட்ல ஒரு லெட்டு ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இங்க வந்துதான் எனக்கு அந்த ஒரு விஷயம் நீங்க நல்லாவே சொல்லி கொடுத்துட்டீங்க. அது எப்படி நீங்க சொல்லி அது கரெக்டா ஒரு பெர்ஃபெக்டான வேலை கொண்டு போனீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல எக்ஸ்போர்ட்னு நீங்க சொல்லி தராம நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து பிரிச்சு கொடுத்தீங்க. டிசைனு நிறைய இருக்கு. எனக்கு டிசைன் வந்து எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது. நீங்க சொல்லி கொடுத்த நீங்க எனக்கு தெரியாமலே நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய சொல்லிங்க. ஆனா நானும் டிசைன் ஓரளவுக்கு வந்திருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ராவே டிசைன் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு அந்த கலர் பேலட்டோட பத்தி அது எல்லாமே வந்து சொல்ல போனா பிசினஸ் வந்து இதெல்லாம் தேவையான்னு சொல்லியே சில பேர் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர், எனக்கு எல்லா பேத்துக்குமே நீங்க ஒரே இதாக சொல்லி கொடுத்தீங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஸ்டோரி, அதோட எக்ஸ்பீரியன்சஸ், இதுக்கு முன்னாடி படிச்சவங்க அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. எல்லாத்தையும் ஈஸியா நீங்க வந்து கொடுத்தீங்க. அதை வந்து எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணுவாங்க, யார் எப்படி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஸ்பீட்ல ஒவ்வொரு இதுல இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தீங்க. எதுக்குமே நீங்க இது பண்ண நைட்டு நீங்க காலையிலயும் கிளாஸ் எடுக்கீங்க, நைட்டு கிளாஸ் எடுக்கீங்க. ஆனா நீங்க உங்களை டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது முடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் அப்பயும் நீங்க அப்படியே ஆக்டிவ்ல தான் இருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கொடுத்துட்டு எனக்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்க. அப்படின்றப்பதான் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு நல்ல இதுவும் கிடைச்சது. நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்த எல்லாத்துக்குமே அப்ளை பண்ற மாதிரி யூஸ் ஆகுது. அந்த பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் பிசினஸா இருந்தாலும் சரி. இப்ப நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னா அதுக்கு எப்படி டைம் ஒதுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி வழி பண்ணணும், இதே ரூல் தான். நீங்க சொல்லி கொடுத்த ரூலை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணா அதுக்கு கண்டிப்பா இருக்காது. ஆனா பொறுமைன்றது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா போகுது. நல்லா தெரிஞ்சு நீங்க போகணும். இந்த கற்றலிலும் புரிதல் நன்றுன்றது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு உண்மையான ஒரு பொருள் தான். அது வந்து கரெக்டா நம்ம எங்க யூஸ் பண்ணணுமோ அதை அங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
டூல்ஸ் நிறைய இருக்குது சார். அதை நம்ம பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணா போதும். அது நம்ம எப்படி என்ன ஷேப்புக்கு வேணுமோ அது கண்டிப்பா வரும். நம்ம டூலே தப்பா எடுத்துட்டு நம்ம ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த குவாலிட்டியும் கிடைக்காது, அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. கடைசியில் நம்ம மன உளைச்சல் ஆகும். வெறும் ஒர்க் பண்ண டைமும் நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சி போயிடும், எனர்ஜி தான். நல்லா புரிஞ்சுச்சு எனக்கு. நீங்க அந்த ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்க. இதுக்கு அப்புறம் இனிமேல் நானே ஒரு லைஃப்பை மேக் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அதுவும் எனக்கு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு எனக்கு. எப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஷிப்மெண்ட் அந்த பேர் போட்டு எப்போ போகும், சரி அவன் எப்படி சொல்லுவோம் அப்படின்றது. தேங்க்யூ சார். இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரேகா மேடம்க்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லுங்க சார். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது. அவங்க இதுக்குள்ள அலோவ் பண்ணி பர்மிஷன் பண்ணி இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.